வணக்கம். இதில் வந்துட்டு அந்த பிரபஞ்ச தியானம் பண்ணுறதுக்கான வந்துட்டு வழிகள் தான் வந்து சொல்கிறேன். ஏன்னா பிரபஞ்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களையுமே நம்ம அந்த இயற்கை மூலமாகவே நம்ம வந்துட்டு பெற்றுடலாம் இல்லைங்களா. அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு அந்த இயற்கை விதின்ட்டு ஒன்று இருக்குது சரிங்களா. இயற்கை விதி இயற்கை விதிகள் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா நான் அதாவது நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு சொல்லிப்பேன். நல்ல விஷயங்கள் சொல்லிப்பேன். சில தவறான விஷயங்களுக்கு நாளை எப்படி வந்துட்டு உங்களுக்கு பாதிப்பு உண்டாகுது அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருப்பேன். என்ன நீங்கள் அதெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நீங்களே வந்து தெரிஞ்சிக்க முடியும். இயற்கை விதினா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். இதான் வந்துட்டு ட்ரூத்து. அதே மாதிரி கொடுத்தா தான் கிடைக்கும் சரிங்களா. கொடுத்தா தான் கிடைக்கும். என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் வந்து கொஞ்சம் வயசில் பெரியவங்க அவங்களுக்குலாம் தெரியும். சின்ன பிள்ளைங்களாம் வந்துட்டு இருக்கவங்க யாருமே வந்து 30 இயர்ஸ்க்குள்ளே அது வந்துட்டு இருக்கவங்களுக்குலாம் தெரியாது. 40 இயர்ஸ்க்கு உள்ள கூட தெரியாது அவங்களுக்குலாம். அதுக்கப்புறமா தான் நீங்கள் இதுக்கு இந்த இத்தனை வருஷமாக நீங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கான அந்த ரிசல்ட்டு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு பிற்கால வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துடலாம் சரிங்களா. அது வர வரைக்குமே நமக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம சந்தோஷமாகவே நம்ம வாழலாம் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன். இயற்கை விதிங்கிறது நான் சொல்லிக்க இல்லையா அந்த 2 விஷயங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இயற்கையில் பார்க்கக்கூடிய சரி இந்த பல விஷயங்கள் நமக்கு பல விஷயங்கள் நமக்கு சொல்லும். பொதுவாக பல விஷயங்கள்லாம் வந்துட்டு என்னென்ன இது இப்போ அனிமல்ஸ் இருக்கு இல்லையா, பேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, பேர்ட்ஸு அனிமல்ஸு அதே மாதிரி பிளான்ட்ஸு சரிங்களா. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கூட தான் இருக்குங்க, நம்மளை சுற்றி தான் இருக்குங்க இல்லையா. நம்ம கூடவே இருக்குங்க. நீங்கள் ஒரு 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 குட் தாட்டோடு நீங்கள் அதை வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அதன் மூலமாக வந்து உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியும் சரிங்களா. ஏன்னா குட் தாட் இருந்தால் தான் உங்களுடைய அந்த பிரெயின் வந்து வேலை செய்யும் சரிங்களா. அதுக்கு தான் சொல்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதான் ஒவ்வொரு ஜீவராசியுமே பேர்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற அத்தனை பொருட்கள் நமக்கு சில விஷயங்கள் வந்து சொல்லும். சில விஷயங்கள் சொல்லும் சரி. இப்போ நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது வந்து நம்ம காக்கா இருக்கு இல்லையா, அதை வந்து ஏதாவது ஒரு சாப்பாடு கொடுத்தா அது கத்தி எல்லா காக்காவையும் கூப்பிட்டு அதுக்கப்புறமா தான் அது சாப்பிட்றது இல்லையா. இந்த மாதிரி வேறு என்ன நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி நமக்கு சுற்றி இருக்கிற வந்து விஷயங்கள் நம்ம காமனாக பார்க்கக்கூடியது காக்கா. இந்த மாதிரி பேர்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறோம். பேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கூட்டமாக தான் போகும். ஒரு கூட்டமாக தான் எப்பயுமே இருக்கும். கூட்டமாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கண்கூட பார்த்துருக்கோம். இப்போது நம்ம சில அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷன் அந்த குரங்குலாம் பார்த்திங்கன்னா மனுஷங்களுடைய அத்தனை வந்துட்டு வந்து ஒரு தன்மைகளுமே அந்த குரங்கில் வந்துட்டு நம்ம பார்க்கலாம்.
நீங்கள் கொஞ்ச நேரம் நீங்கள் அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுக்கிட்டேருந்து நீங்கள் நிறைய நம்ம வந்து கற்றுக்க முடியும். இந்த அனிமல்ஸ் கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்க முடியும். சரிங்களா? ஆனால் அதுக்கு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்று தான் அதுக்கிட்ட இல்லை. அதனால தான் பாவம் அதுங்க வந்துட்டு அனிமல்ஸாக பிறந்து சாப்பாட்டுக்கும் அந்த தங்கக்கூடிய அந்த ஒரு ஒரு இடத்துக்கும் பாதுகாப்புக்கும் வந்துட்டு ஒரு நிலை இல்லாமல் ஒரு வழி இல்லாமையும் அவங்க வந்து கஷ்டப்படுதுங்க இல்லையா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து வந்து ரொம்ப வந்து ஒரு அட்ராக்டிவாக இருப்பாங்க. அட்ராக்டிவாக இருப்பாங்கன்னா சில பேர் எல்லாருக்குமே அவங்க வந்து ஈர்ப்பாங்க. அவங்க சரியா, அவங்க ஈர்ப்பாங்க. அவங்க இப்போது சரிங்களா, அதே மாதிரி எந்த ஃபீல்டில் இருந்தாலும் அந்த இறையாற்றில் கூட வந்துட்டு இருந்து செயல்படுறவங்க அவங்க வந்து தனியாக வந்து வெளியே வருவாங்க. அவங்க சரிங்களா, வெளியே வருவாங்க. அவங்கள நிறைய பேருக்கு வந்து அவங்கள பிடிக்கும். நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். சரிங்களா, அவங்க அங்கே போனாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாப்பியாக அவங்க சுற்றிக்கவங்களாம் வந்துட்டு ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு குட் தாட்ஸு வந்து ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, அந்த குட் தாட்ஸ் வந்துட்டு அந்த இருக்கிற இடத்துல கடவுள் இருப்பார் இல்லையா? அங்கே தான் இருப்பார், வேறு எங்கேயுமே இருக்க மாட்டார். வேற எங்கேனா என்ன, எல்லா இடத்துலையுமே இருக்கார். நம்ம உடம்புக்குள்ளே நான் சொல்கிறது, நம்ம உடம்புக்குள்ளே அந்த குட்தாஸ் வந்து இருக்கிற கிட்ட தான் அந்த கடவுள் வந்துட்டு இருப்பார். அப்போது அவங்க எங்கே இருந்தாலுமே எங்கே போனாலுமே அவங்க சுற்றி இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு ஒரு 5 செகண்ட்ஸில் கூட சரி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு எவ்வளோ வந்துட்டு ஒரு இறுக்கமான ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையுமே அப்படியே காமாகிடும். அப்படியே கொஞ்சமாக போக போக அவங்க எல்லாம் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க அவங்களாம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்முடைய இந்த பிரபஞ்சம் இல்லையா, இந்த பிரபஞ்ச தியானம் நம்ம வந்து ஆரம்பிக்கிறோன்னா என்ன, இந்த பிரபஞ்சம் வந்துட்டு நம்ம உடம்புல இருக்குது. சரிங்களா? அப்போது அந்த பிரபஞ்சத்தை ஆற்றலில் நம்ம கேதர் பண்ணுறதுக்கு முதல்ல நம்மளுடைய சோலை நம்ம இப்போ இவ்வளோ பியூட்டியாக இருக்குது. பாருங்கள், வானத்தில் பாருங்கள், ஒரு சின்ன ஓட்டை இருக்கா, இல்லை வந்துட்டு ஏதாவது வந்து ஒரு அடுக்கு இருக்கா, இல்லை வந்துட்டு ஒரு தூசி இருக்கா? அது எவ்வளோ வந்துட்டு ஒரு க்ளீனாக இருக்குது இல்லையா? அந்த மாதிரி நம்ம மனதையும் நம்ம வந்துட்டு வச்சுருக்கும் பொழுது அது நம்மளோட வந்துட்டு பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும். சரிங்களா? இதுதான் நம்ம அந்த யூனிவர்ஸ் கூட பேசுகிறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. சரிங்களா? முதல்ல இதுக்கு நம்ம தயார் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு, இதுதான் பேசிக்கு. ஓகேங்களா?